இப்போ படம் முடிச்சிட்டோம். இப்போ முடிக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய டஃப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ வழக்கமாக ஒரு பொருள் தயாரிச்சுன்னா ஒரு மளிகை கடை தான் இருப்பாங்க, கொடுத்தா அவங்க சேல் பண்ணும்போது ஒரு மார்ஜின் வச்சுப்பாங்க. இங்கே சினிமாவில் பொருள் தயாரித்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு நான் தான் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. 10 ரூபா பண்ணனா இன்னொரு 15 ரூபா செலவு பண்ணி நான் மார்க்கெட் பண்ணால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் கொண்டு போய் விற்று அவர் 5 ரூபா எடுத்துகிட்டு திரும்பி 10 ரூபா எனக்கு தரப்போறாரு. அப்போ எனக்கு லாஸாக தான் இருக்குது. இந்த ஒரு ட்ரபிள் இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஒரு படம் முடிஞ்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார். படத்தில் ஃபைட் இருக்குது, ஓகே நல்லா இருக்குது. படத்தில் சாங் இருக்குது, நல்லா இருக்குது. ஹீரோயின் கருப்பாக இருக்குது, அது எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. சார் பாலுமந்திரா சார் ஹீரோயின், பாரதிராஜா ஹீரோயின் எல்லாம் கருப்பு தான் சார் அப்படின்னா, தம்பி அவங்க ஹீரோயின் கருப்பு தான், அப்போ படம் பார்க்க வந்தவங்களுக்கு கருப்பு இல்லை மாநிலம் தான். இப்போ வந்து எல்லாரும் க்ரீம் அதில் போட்டு இல்லை செகப்பாயிட்டாங்க, ஹீரோயின் செகப்பாக தானே எதிர்ப்பாங்க, எப்படி சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக பிரேக் பண்ணிட்டார். அப்போது ஒரு மாநிலமாக இருக்குது கருப்பாக இருக்குது, அவ்வளோ பெரிய அவர் இதாக இருந்துச்சு. அவர் வந்து படம் வாங்கல ஆக்சுவலாக அவர் சொல்லிட்டார். அப்புறம் கேபிள் சிங்கர் சார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் தெரியும். அவர் தான் கைண்ட் ஆஃப் மென்டார். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெச்ஆரை ஒர்க் பண்ணிட்டு நான் வேலையெல்லாம் விட்டு ஒரு படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ கூப்பிட்டு சொன்னார், உடனே போகாத ஒரு பணம் சேவ் பண்ணி வச்சுட்டு போனார். அந்த படம் 1 வருஷம் கழிச்சு ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ கேபிள் சிங்கர் சார் சொல்லி தான் எனக்கு ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். அவர் போய் ஒர்க் பண்ணி சம்பாரி அதுக்கு அப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணது இதெல்லாம் இவால்வ் ஆனிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கேபிள் சிங்கர் சார் கூட்டு நீங்கள் வந்து படம் பாருங்கன்னு சொன்னால் அவர் 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் கூட்டு வந்து பார்த்தாங்க. பார்த்த பிறகு கேபிள் சிங்கர் சார் சஜஸ்ட் பண்ணார், இது ஒரு எடிட் பேட்டர்ன் மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ எடிட் பேட்டர்ன் மாற்றி காட்டணும். அப்புறம் அவர் 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் கூட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த படத்துக்கான சேலுக்கான விஷயம் ஸ்டார்ட் ஆனிச்சு.